அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இறைவன்கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு துவாவை கேட்டும் அந்த துவா இன்னும் உங்களுக்கு நிறைவேற்றப்படலையா? அதனால் மனசு வெறுத்து இனிமே துவா கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா கூறுகிறான், எனது அடியார்களே, அநீதத்தை நான் எனக்கே தடுத்து கொண்டேன், அதை உங்களுக்கும் தடுத்து விட்டேன். ஆதலால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநீதம் இழைக்காதீர்கள். எனது அடியார்களே, உங்களில் எல்லோரும் வழி தவறியவர்களே. நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களே தவிர. ஆகவே என்னிடமே நேர்வழியே கேளுங்கள். எனது அடியார்களே, உங்களில் எல்லோரும் பசித்தவர்களே. நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களே தவிர. ஆகவே என்னிடமே உணவை கேளுங்கள். எனது அடியார்களே, உங்களில் எல்லோரும் ஆடையற்ற நிர்வாணிகளே. ஆகையால் என்னிடமே ஆடையே கேளுங்கள். எனது அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். நானே மன்னிப்பவன், என்னிடமே மன்னிப்பை கேளுங்கள். எனது அடியார்களே, உங்களால் எனக்கு எந்த நன்மையையும் எந்த தீமையும் செய்துவிட முடியாது. எனது அடியார்களே, உங்களில் முதலில் படைக்கப்பட்ட மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரையிலும் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து இறை அச்சமுள்ளவர்களாக மாறிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் கூட்டப் போவதில்லை. எனது அடியார்களே, உங்களில் உள்ள எல்லோரும் ஜின்களும் சேர்ந்து காஃபிர்களாகிவிட்டாலும் அது எனது ஆட்சியில் எதையும் குறைத்துவிடப் போவதில்லை. எனது அடியார்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜின்களும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து என்னிடத்தில் தேவைகளை கேட்டு உங்களது தேவைகளை நான் நிறைவேற்றி விட்டாலும் கடலில் ஊசியை மூழ்கடித்து எடுத்தால் அது எவ்வளவு குறையுமோ அந்த அளவு கூட என்னிடத்தில் குறையாது. எனது அடியார்களே, இங்கே நடப்பதெல்லாம் உங்களுடைய செயல்கள். நான் அதனை கணக்கிட்டு வருகிறேன். அதன் கூலியை மறுமையில் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். யார் நலவை காண்கிறாரோ அவர் அல்லாஹுவை புகழட்டும். யார் நலவை காணவில்லையோ அவர் அவரையே குறை சொல்லி கொள்ளட்டும். அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தை 100%ல் 99 பங்கை தன்னிட்ட வச்சுட்டு மிச்சம் இருக்க ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகத்துக்கு மற்ற உயிரினங்களுக்கு கொடுத்துட்டான். இந்த 1% கருணை தான் நாம் நம்ம குழந்தைங்க மேலே, நம்ம சொந்தக்காரங்க மேலே, நம்ம பெற்றவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம். அப்படின்னா இதை விட அதிகமாக 99 பங்கு அல்லாஹு தாலா நம்ம மேலே வச்சுருக்கான். அப்போ அவனோட பாசம் மிக பெருசு. அதனால் ஒரு நாளும் மனம் தளர்ந்து போகாமல் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ் தாலா கொடுப்பான்.